வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒரு மனநிலை இப்படி இருக்கும். வீட்டை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா வெளியில போகணுமா இல்ல வீட்டுக்குள்ளே இருந்துடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். குறிப்பா இப்ப நாம சென்னையில நான் வீட்டு விட்டு வெளியில வரும்போது எனக்கு அதே மனநிலை இருந்தது. காரணம், வீட்டு விட்டு வெளியில வரும்போதே வெளியில மழை தண்ணி தேங்கி கிடக்கு. சோ இதுல நம்ம போகணுமா அப்படின்னு ஒரு மனநிலை எல்லாத்துக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சென்னை போன்ற ஒரு பெருநகரங்கள்ல மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடியது, தலைநகரமாக இருக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சாலை வசதி, ரயில் வசதி, எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலேயே தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி கிடந்து நடப்பதற்கு, வண்டி வாகனம் செல்வதற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறு நகரங்கள், கிராமங்கள், அதனுடைய நிலையை நாம யோசிச்சு பார்க்கணும். மிக முக்கியமாக தற்போது வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்கிற அந்த குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் மூலமாக மழை அதிக அளவுல பெய்யுது. இதனால மழை பெய்யக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல சந்தோஷப்படக்கூடாது. ஏன்னா மழை பெய்யுறது எப்போ பெய்யுது. அதனால பெய்யுற மழை நல்லா பெய்யட்டும். அதுக்கேத்தாப்புல நாம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கறதா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பேஞ்ச மழையில வந்த தண்ணீர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறது. குறிப்பாக நிறைய கிராமங்களுக்குள்ள எல்லாம் உள்ள புகுந்து போய் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதா. குறிப்பா பழனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல மக்களுடைய பாதிப்பும் இருக்கு. அது போன்ற விவசாய நிலங்கள், இது போன்ற ஏகப்பட்ட பாதிப்புகளை இந்த மழை மூலமாக அங்கு அனுபவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலை என்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக பேச காத்திருக்கிறோம். இந்த நிலை எதற்காக, இதை மாற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நாம் பேச காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஒட்டன்சத்திரத்தை அடுத்த நல்லதங்கால் ஓடையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் அந்த ஓடையின் அருகில் உள்ள ராமப்பட்டினம் புதூர், சிந்தலவாடம்பட்டி கிராமங்களில் உள்ள வீடுகளிலும் வெள்ளம் புகுந்தது. இதில் 226 வீடுகள் சேதமடைந்தன. வீடுகளை இழந்த மக்கள் அங்குள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி கிராமத்திலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதி மக்கள் அங்குள்ள அரசு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பழனி இலங்கை அகதிகள் முகாம் பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் இதே நிலை காணப்படுகிறது. நீர்நிலைகள், வரத்து கால்வாய்கள் முறையாக பராமரிக்கப்படாததாலும் பல இடங்களில் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கியிருப்பதுமே வெள்ளச்சேதம் அதிகரிக்க காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் சமூக ஆர்வலர்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை, எங்கு பார்த்தாலும் மழை. அந்த மழையின் மூலமாக ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி கிடக்கிறது. குளங்கள், கண்மாய்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்றாலும் கூட அந்த தண்ணீர் எல்லாம் கிராமங்களுக்குள் புகுந்திருக்கிறது என்ற ஒரு கவலை மக்கள் மத்தியில் இருக்கிறது. விவசாய நிலங்களில் தண்ணீர் போயிருக்கு அப்படிங்கறதா. இது பற்றி இன்றைய உள்ளது நிச்சயம் பேச காத்திருக்கிறோம். அதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். இதே நேரத்தில் களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல், பழனி அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்வதற்காக எமது செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேஸ்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு விதமான செய்தியாளர்கள் நம்மோடு இணைய காத்திருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக இது பற்றிய, குறிப்பாக அந்த மழையின் மூலமாக பயன்படக்கூடிய அந்த பகுதிகள், மழையினுடைய அளவு, அந்த அணைகளுடைய அளவு, இது பற்றிய ஒரு புள்ளி விவரத்தை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழகத்தினுடைய மழை நிலவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 85.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. பரங்கிப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் 44.0 மில்லிமீட்டர் அது பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் 41.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. கடலூர்ல 36.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது கடந்த காலங்களில், குறிப்பா இப்போ அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மூலமாக தருமபுரியில பார்த்தோம்னா 19 மில்லிமீட்டரும், குன்னூர்ல 18.6 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. காரைக்கால்ல 17.1 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சேலம் பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் 16.6 மில்லிமீட்டர் மழை அங்கு பதிவாகி இருக்கிறது. வால்பாறையில 11.8 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. வேலூர்ல 11.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது.
இது தமிழகத்தினுடைய மழை நிலவரமாக கொடைக்கானல பார்த்தோம்னா 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி பகுதிகளில் 9.1 மில்லிமீட்டரும், பாம்பன் பகுதிகளில் 8.2 மில்லிமீட்டரும், கரூர்ல 6.4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கோவையில் 6.3 மில்லிமீட்டரும், மதுரையில 5.8 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. நாகையில 5.8 மில்லிமீட்டர், திருச்சியில 4.3 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. இது தமிழகத்தினுடைய மழை நிலவரங்கள் நம்ம பார்த்து வரோம். தொண்டியில பார்த்தோம்னா கூட அங்கேயும் அந்த கடற்கரை பகுதிகளில் 1.5 மில்லிமீட்டரும், கன்னியாகுமரியில 0.3 மில்லிமீட்டரும் மழை பதிவாகி இருக்கிறது. இதெல்லாமே தமிழகத்துல பெய்த மழை நிலவரங்கள். குறிப்பா இந்த கடந்த 2023 இதனுடைய மழை இன்னும் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னு நாம சொல்லலாம். இந்த நிலையில் நமது செய்தியாளர் சரவணன் நான் கேட்க நினைக்கிறேன். சரவணன், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பா பழனி மாவட்டம், திண்டுக்கல் அந்த பகுதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மழை எந்த அளவுல பெஞ்சிட்டு இருந்தது? அந்த மழையின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அணைகள், குளங்கள், அதனுடைய தற்போதைய நிலை என்ன? அதை பற்றி முழு விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆண்ட்ரோஸ். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கியுள்ள சூழ்நிலையில் திண்டுக்கல்ல குறிப்பா கொடைக்கானல் மலைப்பகுதி தான் இந்த இருக்கக்கூடிய அணைகளுக்கு பிரதானமான மழை பொழிவு இடம். இந்த கொடைக்கானலில் கடந்த 20ஆம் தேதி முதல் கடுமையான மழை, தொடர்ச்சியான மழை விட்டு விட்டு பெய்ததால் 4 நாட்கள் தொடர்ச்சியாக பெய்தது. இதன் காரணமாக திண்டுக்கல் பழனி பகுதியில் இருக்கக்கூடிய வர்தமனாறு, பாலாறு, பெருந்தலாறு, குதிரையாறு, பரப்பலாறு உள்ளிட்ட பகுதிகளில் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகமா இருக்குது. இந்த தண்ணீர் வரத்து அதிகமா இருந்த சூழ்நிலையில இந்த அணைகளுக்கு முழுமையாக தண்ணீர் வந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திடீரென விடிய காத்தால ஒரு 4:30 மணி இருக்கும். அந்த 4:30 மணி சுமாருக்கு இங்க இருக்கக்கூடிய நல்லதங்கால் ஓடை திடீரென அது ஒரு காற்றாட்டு வெள்ளம் அந்த ஓடையை உடைப்பு ஏற்பட்டுச்சு. இந்த ஓடை உடைப்பு ஏற்பட்டதுனால இந்த சிந்தல நம்ம இருக்கக்கூடிய ராமாயம்பட்டி புதூர், இந்த புதூர் மக்கள் தான் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 10 to 15 அடி உயரத்துல தண்ணீர் இந்த ஊரையே சூழ்ந்து வெள்ளக்காடாக அரித்து செல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் தங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தங்களது வீடுகளில் மேற்கூரைகளில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருந்து கிட்டத்தட்ட 8:30 to 9 மணிக்கு தான் இந்த தண்ணீர் எல்லாம் இங்க இருந்து வடிஞ்சு போயிருக்குது. அவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில இவங்க தங்களோட உயிரை கையில் பிடிச்சிருந்திருக்காங்க. தங்களது உடைமைகளை அனைத்தையும் இழந்து விட்டனர் இந்த பகுதி மக்கள். அதே போல இவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நிலங்கள் முழுமையாக சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, சேதமாயிருக்கிறது. மேலும் வாழ்வாதாரத்துக்கு வைத்திருந்த ஆடுகள் மற்றும் கோழி இவை வெள்ளாற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு இன்னல்களை சந்தித்துள்ள இந்த பகுதி மக்கள் தற்பொழுது இயல்பு நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். எனினும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காற்றாட்டு வெள்ளத்தில் மீண்டும் ஒருவேளை மழை வெள்ளம் வறுமையானால் இப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாழ்வாங்க என்ற ஒரு கருத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இதுக்கிடையே திண்டுக்கல் மாவட்டத்தில் சராசரி மழையளவு பார்த்தோம்னாக்க ஒரு புள்ளி விவர கணக்கு சராசரியாக 50 ஆண்டுகளில் இந்த கடந்த 50 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட சராசரி அளவின்படி 836 மில்லிமீட்டர் மழை சராசரி பெய்ய வேண்டும். இதை மொத்தம் 4 வகையா பிரிக்கலாம். குளிர்காலத்தில் ஒரு மழை, கோடைகால மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இந்த 4 வகை பிரிக்கலாம். இதுல குளிர்கால மழைங்கிறது ஜனவரி, பிப்ரவரி 2 மாதங்களில் பெய்ய வேண்டும். இந்த பெய்யக்கூடிய மழை ஜனவரி, பிப்ரவரியில குளிர்கால மழை 44.70 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டியது வெறும் 4.47 மில்லிமீட்டர் மழையே பெய்தது. அதற்கடுத்து கோடை காலம்ங்கிறது பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து மே மாதம் வரை பெய்ய வேண்டும். இந்த மார்ச்ல இருந்து மே மாதம் வரை பெய்யக்கூடிய அந்த கோடை மழையானது சராசரியாக திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 155.10 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டும். ஆனால் இந்த மே மாதம் கடைசியில் திடீரென கனமழை பெய்ததன் காரணமாக 211.36 மில்லிமீட்டர் மழை பெய்தது. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு கூடுதலான மழை பெய்திருக்கிறது. அதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டது. ஏனென்றால் தென்மேற்கு பருவமழைங்கிறது ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பெய்யக்கூடியது தென்மேற்கு பருவமழை. இதுல 218.30 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் 194.37 மில்லிமீட்டர் மழையே பெய்தது. அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை தற்போது தொடங்கியுள்ளது அக்டோபர்ல. இந்த அக்டோபர்ல தொடங்கிய மழை டிசம்பர் வரை நீடிக்கும். இந்த தொடர்ந்த மழை அக்டோபர்ல இந்த தொடர்ந்த மழை இந்த 8 நாள் அக்டோபர் இருக்கிறது. இதற்கிடையில 417.90 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டும். ஆனால் தற்போது நிலவரப்படி இந்த அக்டோபர் தொடங்கிய நாளிலிருந்து 177.35 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இந்த மில்லிமீட்டர் கணக்கெல்லாம் எப்படி இருந்து பாக்குறாங்க அப்படின்னா திண்டுக்கல் இருக்கக்கூடிய 10 மலை மாநிலங்கள் இருக்குது. இதுல கொடைக்கானல் அப்சர்வேட்டரி, வேடசனூர்ல இருக்கக்கூடிய புகையிலை ஆராய்ச்சி மையம், இதுல ஒரு 4 இதே இடத்துல இருக்கக்கூடிய மழை அளவை தவிர்த்துட்டு மீதி 6 இடங்கள் இருக்கக்கூடிய மழை அளவை என்ன கணக்கு வருதுன்னு பார்த்தா அதுல இருந்து சராசரியை தான் கணக்கு எடுக்கிறாங்க.
அப்படி பார்த்தாக்கா திண்டுக்கல்ல பழனி பகுதிகளில் தான் அதிகமா மழை பெஞ்சிருக்கு. சராசரி என்ற கணக்கின் பேர்ல வந்து மத்தது பண்ண முடியாது. இதுக்கிடையில வந்து கடந்த 13 ஆண்டுகளாக திண்டுக்கல்லில் பெய்த மழை அளவு பார்த்தோம்னா 2001ல 610 மில்லிமீட்டரும், 2007ல 707 மில்லிமீட்டரும், 2003ல 613 மில்லிமீட்டரும், 2004ல வந்து 853 மில்லிமீட்டரும், 2005ல வந்து 200.50 மில்லிமீட்டரும், 2006ல வந்து 726 மில்லிமீட்டரும், 2007ல 838 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது. அதே மாதிரி 2008ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மழை கூடிச்சு 911.52 மில்லிமீட்டர் பெஞ்சது. 2009ல மழை பொய்த்து விட்டது. 2010ல வந்து மிதமிஞ்சிய மழை கிடைச்சது 1104 மில்லிமீட்டர், அதாவது சராசரியை விட்டு கூடுதல் கிடைச்சது. அதே மாதிரி 2011 நல்லா மழை கிடைச்சது 1051 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது. 2019ல அப்படியே வந்து தலையிலாக மாறி 519 மில்லிமீட்டர் தான் பெஞ்சது. 2013ல 650 மில்லிமீட்டர் மழை தான் பெய்தது. இப்ப 2014ல தற்போதைய நிலவரப்படி 643.24 மில்லிமீட்டர் கன அடி மழை வந்து பெய்திருக்கிறது. சரவணன், நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க குறிப்பிட்டீங்க மழையினுடைய அளவு கடந்த காலங்கள் எப்படி இருந்தது, தற்போது எந்த நிலவரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கூட சமீபத்துல பழனி வட்டம் பழனி கோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒட்டன்சத்திரம் தாலுகால மஞ்சநாயக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து ஒரு 10 பேர் வந்து இந்த தண்ணி காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாங்க. அவங்க ஹெலிகாப்டர் உதவியோட வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை குழு வந்து அவங்க மீட்டு எடுத்தாங்க. சோ இந்த மாதிரியான வேறு யாரும் அதிக அளவுல யாரும் பாதிக்கப்பட்டிருக்கா, ஏதாவது கிராமங்கள் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய தனித்து அவங்க விடப்பட்ட கிராமங்கள் ஏதாவது அதை பற்றி சுருக்கமா சொல்லுங்க. இந்த பழனி மாவட்டத்தை பொறுத்த பழனி ஒட்டன்சத்திரம் அந்த பழனி இந்த 2 ஒன்றியங்களையும் குறிப்பாக வந்து இந்த பகுதி, அதாவது இந்த ராமப்பட்டினம் புதூர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நல்லதங்கால் ஓடையில ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தான் இங்கிருந்து சென்ற தண்ணீர் தான் அந்த கணக்கன்பட்டி வழியாக போய் அந்த காளிப்பட்டி கிராமத்தை வந்து சூழ்ந்தது. அந்த காளிப்பட்டியில தோட்டத்தில் வாழ்ந்தக்கூடிய ஒரு 8 பேர் கொண்ட குடும்பத்தினர் வந்து அங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்க தான் வந்து வெள்ளத்துக்கடியில மாட்டிக்கிட்டனால அவங்களை மீட்கிறதுக்காக போன ஒரு 5 பேர் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் அந்த இடத்துல மீட்கப்பனவங்கள சேர்த்து மாட்டிக்கிறாங்க. இவங்களை மீட்கிறதுக்கு வேற வழி இல்ல, தரை வழியாக செல்ல முடியாது, நீர் வழியாக படகில் செல்ல முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டவங்க ஹெலிகாப்டர் மூலம் வந்து அவங்க மீட்டப்பட்டாங்க. அது தவிர இந்த கிராமம் நம்ம நிற்கக்கூடிய இந்த ராமப்பட்டினம் புதூர்ல வந்து கிட்டத்தட்ட 3-4 மணி ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளாக முழுமையாக வந்து தண்ணீர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குது. இருந்தாலும் அவங்க வீட்டுகள்ல எங்கேயுமே போய் வசிக்க முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் 2 அடி சேர் வந்து தேங்கி இருக்கு. அந்த ஆற்றுல வரக்கூடிய சேற்று மணல் 2 அடி அந்த வண்டல் வந்து படிஞ்சிருக்கு. அவங்களோட உடைமைகள் முழுவா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ராமம்பட்டி புதூர்ல இருக்கக்கூடிய பகுதியும் இதுல இருக்க காலனி இந்த உள்ளிட்ட பகுதியில் தான் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. இந்த சேதமடைஞ்ச பகுதியில் தான் நம்ம நிக்கிறோம். இப்ப சேதமடைஞ்சவங்களுக்கு வெள்ள நிவாரணம் வந்து கொடுக்கறதுக்கான இதுல வந்து மாவட்ட நிர்வாகம் இறங்கி இருக்கிறாங்க. மேலும் வந்து தொண்டு நிறுவன அமைப்புகள், ரெட் கிராஸ் அமைப்பு உள்ளிட்டவைகள் வந்து இவங்களுக்கான உணவுப் பொருட்கள் மற்றும் வந்து உடை உள்ளிட்ட பொருட்களை வந்து வழங்கி கொண்டு வருகின்றனர். இருந்தாலும் காற்றாற்று வெள்ளம் இனி வருமா வராதா அப்படி தொடர்ந்து பேசலாம். சரவணன், அதை பற்றி நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். இந்த இடத்துல அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு பாலசாமி உடனே கேள்வி கேட்கிறேன். வழக்கமாவே ஒரு விஷயம் நம்ம பேசப்படும், அதாவது கோடை காலத்துல வெயில் காலத்துல தண்ணீர் இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடும். அதே நேரத்துல பார்த்தா மழை காலங்களில் பெய்யக்கூடிய மழை வந்து வீணா போய் கடல்ல போய் கலக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தொடர்ந்து காலங்காலமாக நாம பேசிட்டே வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. இதை நீங்க ஒரு பொதுப்பணித்துறையில பல ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறீங்க. நீங்க இது பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தானா? இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். தமிழகத்தில் மொத்தம் சராசரியா ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யும். அதுல என்னன்னா வடகிழக்கு தென்மேற்கு பருவ காலத்துல 307 மில்லிமீட்டர் பெய்யணும். வடகிழக்கு பருவமழையில 450 மில்லிமீட்டர் பெய்யணும். இந்த குளிர்காலம்னா இப்ப இந்த இதெல்லாம் டிசம்பர் ஜனவரி அதுல வந்து ஒரு 150 பெய்யணும். 50 mm தான். கோடை காலத்துல 150 பெய்யணும். மொத்தம் 950 மில்லிமீட்டர் பெய்யணும். இந்த வருஷம் கொஞ்சம் அந்த வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அவ்வளவு சரியா பெய்யல. ஒரு சில இடங்களில் பெய்திருக்கு. பொதுவா நமக்கு குறைச்சல் தான், ஒரு 30-35% குறையும். இப்ப நல்லபடியா நமக்கு வந்து அக்டோபர்ல வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2 அதாவது 2வது வாரத்துல ஆரம்பிக்கும். ஆனா கொஞ்சம் தள்ளி 17ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. ஜஸ்ட் 3வது வாரத்துல நல்ல அது கூட புயல் இல்லாம, அதாவது தாழ்ந்த காற்றழுத்த மண்டலம் அப்படியே இருந்து பெர்சிஸ்ட் ஆகி அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இப்ப கூட இருந்துகிட்டு இருக்குது. அதனால நல்ல மழை
நம்முடைய தமிழ்நாட்டில் பெய்திருக்கு. ஒரு சில இடத்துல பத்தல. இப்ப விருதாயலம் அந்த பக்கத்துல சரியா மழை பெய்யல. எங்க ஊர்ல மழை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா நமக்கு இங்க நல்ல மழை. தென் மாநிலங்களிலும் வட மாநிலங்கள், நம்ம பர்டிகுலரா இங்க சென்னையிலும் நல்ல மழை பெய்திருக்கு. நமக்கெல்லாம் கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீர் நன்றாகவே மேல் வந்திருக்கிறது. இது ஒரு நல்ல அறிகுறி. இன்னமும் நம்ம இப்பதான் ஆரம்பத்தில் இருக்கோம். நமக்கு இன்னும் டிசம்பர் 15 வரைக்கும் மழை பெய்யக்கூடிய சான்ஸ் இருக்கு. இந்த வடகிழக்கு நல்ல மழை பெய்யும். ஆனா என்ன சொல்றேன்னா, மழை காலத்துல எங்கேயுமே உபரி நீர் போய் கடல்ல விழுந்துதான் ஆகணும். கல்லிடை பிறந்து போது கடலிடை கலந்த நீத்தம் தான் சொல்ற. நீத்தம்னா இதுதான் கம்பன் சொல்லக்கூடியது. அதனால அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் வீணா போறத முடிஞ்ச வரைக்கும் அங்கங்க தேக்கி, இப்ப இது இருக்கு பாருங்க, ஆத்துல நிறைய இடத்துல ஆறுகள்ல தடுப்பணை கட்டலாம், ஓடைகள்ல தடுப்பணை கட்டலாம், இருக்கிற வாய்க்கால்களை ஓரளவு சீரமைக்கலாம். ஏரிகளை, ஏரி சொல்லத்தான் முக்கியமா வர ஏரி நம்முடைய தமிழ்நாட்டில 39,202 ஏரிகள் இருக்கு. அது பொதுப்பணித்துறையில 8,700 ஜமீன் எக்ஸ் ஜமீன் அது ஒண்ணு இருக்கு. அதையும் பொதுப்பணித்துறை தான் பண்றோம், மெயின்டெனன்ஸ் பண்றோம், அதாவது பராமரிக்கிறோம். அது ஒரு 9,000 சொச்சம். பஞ்சாயத்து யூனியன்ல செய்யறாங்க 20,000, அதுதான் அதிகமா செய்யறாங்க. இந்த எல்லா ஏரிகளையும் தூர அகற்ற முடியும். என்ன காரணம் சொல்றேன், 390 டிஎம்சி அதனுடைய கெப்பாசிட்டி. அதுல ஒரு 20% இன்க்ரீஸ் பண்றதுக்கு மண்ணை எடுக்கணும். அப்ப 78 டிஎம்சி மண்ணை எடுக்கணும். ஆளை வச்செல்லாம் செய்ய முடியாது. அதான் அந்த காலம். இப்ப யாருமே ஆளை வச்செல்லாம் செய்ய முடியாது, மிஷினரி தான் வச்சு செய்ய முடியும். என்ன இப்ப விவசாயமே மிஷின் வச்சு தான் செய்யறாங்க. இது மாதிரி மிஷின் வச்சுன்னா ஒரு கன அடிக்கு 6 ரூபாய் வச்ச கூட, இப்ப 78 டிஎம்சினா 80 டிஎம்சினோட அது 800 கோடி மண்ணு, கன அடி மண்ணு. ஒண்ணுக்கு 6 ரூபான்னு வச்சுட்டா 6க்கு 48 கிட்ட 50,000 கோடி 50,000 கோடி நமக்கு தேவை. இது 5 வருஷத்துல, ஒரு வருஷத்துக்கு 10,000 கோடின்னு வச்சு திட்டம் போட்டு எல்லா இதுமே பேஸ் ப்ரோக்ரஸ்ல பிரமாதமா செய்து கொடுக்க முடியும். இது 10,000 கோடிங்கிறது நான் சொன்னேன். டாஸ்மாக்ல ஒரு வருஷத்துல, ஒரு வருஷம் கூட இல்ல, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இந்த கர்நாடகைக்கு வர வருமானம் இருக்கு பாருங்க, அது போதும். கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு வேற கம்மியாயிருச்சு வேற வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அதாவது இந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனை முறையாக திட்டமிட்டால் தீர்க்கலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பதை பற்றி பேச காத்திருக்கிறோம். குறிப்பா இப்போ சென்னையில குறிப்பா அந்த வங்கக்கடல்ல ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மூலமாக மழை ரொம்ப அதிக அளவில் பெஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்மளுடைய செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைகிறார். நம்ம கோகுல்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் கோகுல். கோகுல், இந்த சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்க? மழையினுடைய தமிழகத்தில் மழையினுடைய தற்போது பதிவான அந்த மழையினுடைய அளவு பத்தி சொல்லுங்க. இனி வரவிருக்கின்ற காலங்களில் மழை எத்தனை நாட்கள் இது போன்று நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பற்றி சென்னை வானிலை மையம் என்ன சொல்லிக்கிறாங்க, அதை பற்றி முழு விவரங்கள் பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைக்கு வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், வளிமண்டலத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவியுள்ளது. அது தற்பொழுது அதே இடத்தில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக உருவாகி இருப்பதாகவும், அந்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அடுத்த தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நல்ல மழை பெய்ய இருப்பதாகவும், அதே போன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நேற்றைய நிலவரப்படி சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போல திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலும் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்ததாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டம் கொலப்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதே போன்று பெருந்துறை, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலும் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்ததாக சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகளான பூந்தமல்லி, புழல், பொன்னேரி, சோழாவரம் மற்றும் டிஜிபி அலுவலகம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தளவு அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைய தினம்
மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மண்டலமாக எந்த திசையை நோக்கி நகர்கிறதோ அதை பொறுத்துதான் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரோஸ், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நிலையில தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நிலவரங்கள் நாம இப்ப பார்த்தோம். சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்ன தகவல் நம்ம செய்தியாளர் கோகுல் சொன்னாரு. இந்த நிலையில கோவையில் கூடிய செய்தியாளர் நேசராஜ் நம்ம பேசலாம். நேசராஜ், கோவைங்கிறது ஒரு தொழில் நகரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதுல மிகப்பெரிய சுற்று வட்டார பகுதிகள் எல்லாம் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. அந்த நிலையில அந்த பகுதியில் மழை எவ்வளவு தூரம் பெஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த மழையினால வேற என்ன மாதிரியான பாதிப்புகள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி மக்களும் சரி சந்திக்கிறாங்க, அதை பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க. நாம் தற்போது தொண்டாமுத்தூர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தொண்டாமுத்தூர் மாதம்பட்டி பகுதியில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பரப்பளவில் திராட்சை பழங்கள் விவசாயம் செய்யப்பட்டுள்ளன. கடும் மழை காரணமாக கிட்டத்தட்ட 200 டன் திராட்சை பழங்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 1 ஏக்கர் திராட்சை பழங்களை பயிரிடுவதற்கு 5 லட்சம் ரூபாய் ஆகும் எனவும், அந்த பயிரிடப்பட்ட பயிர்கள் 120 நாட்களுக்குள் காய்கள் வரும், அந்த காய்கள் கிட்டத்தட்ட 10 டன் அளவிற்கு உற்பத்தியாகும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது இந்த கடும் மழையினால் 1 டன் திராட்சை பழங்கள் மட்டுமே உற்பத்தி ஆவதை அந்த வேதனையோடு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக தற்போது 3 மாதங்களுக்கு முன்பு திராட்சை பழங்கள் 40 ரூபாய்க்கு விலை போன திராட்சை பழங்கள் தற்பொழுது 25 ரூபாய் அளவிற்கு சரிவை சந்தித்துள்ளது. இதே போல இந்த திராட்சை பழங்கள் தமிழக அரசு எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்முடைய கோவை மாவட்ட திராட்சை உற்பத்தியாளர் சங்க தலைவர் விஜயன் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த திராட்சை பழ உற்பத்தியை பத்தி எப்படி பாக்குறீங்க? இது இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 ஏக்கரத்துல நாங்க பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல இந்த மழையினால கிட்டத்தட்ட 1000 ஏக்கருமே பாதிப்படைஞ்சிருக்குது. அதாவது பழம் அறுவடைக்கு தயாரான பழம் முற்றிலும் சேதமாயிடுச்சு. அது இல்லாம பூ இருக்கிற ஸ்டேஜ், காய் இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு பருவத்தில் இருக்கிற பயிருமே முற்றிலும் சேதமாயிருக்குது. அதனால இது அரசாங்கம் எங்களுக்கு சொட்டு நீர் எல்லாம் நாங்க போட்டு 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு. எல்லாம் கிட்டத்தட்ட பழைய டைப். அதனால இப்ப முழு மானியத்தோட எங்களுக்கு சொட்டு நீர் முழு மானியத்தோட இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா போட்ட காட்டுக்குமே திருப்பி மானியம் கொடுத்துட்டாங்கன்னா திராட்சை விவசாயி நாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா பண்றதுக்கு சௌரியமா இருக்கு. பட் ஒரே ஒரு வருத்தத்திலையும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மழையினால நிலத்தடி நீர் கடுமையான வறட்சியை நோக்கிட்டு இருந்த கோயம்புத்தூர் மாவட்டம் நிலத்தடி நீர் உயர்ந்து அடுத்த விவசாயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருந்தாலும் திராட்சை விவசாயிகள் நாங்க ஏராளமான நஷ்டத்தை கிட்டத்தட்ட 6-7 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க நஷ்டத்தை சந்திச்சிருக்கிறோம். திராட்சை விவசாயிகள் மட்டும் இல்லை, இந்த விவசாய சார்ந்த கூலி தொழிலாளிகளுமே வேலை இல்லாம அவங்களுக்குமே வேலை இழக்கிற அபாயம் ஏற்படுது. அதனால அரசாங்கம் இந்த நிலத்தடி நீரை மழை நீரை வேஸ்ட் ஆகாம அங்கங்க குடிநீர் தொட்டியில் தேக்கி கட்டி நீர் தேக்கி நிறுத்தி இந்த தண்ணி நிலத்தடியில உள்ள போற மாதிரி பண்ணுச்சுன்னா வருங்காலத்தில் ஏதாவது கொஞ்சம் வறட்சியெல்லாம் தாங்கி ஓரளவுக்கு நம்ம திராட்சை விவசாயத்தை மேம்படுத்த முடியும். அதுக்கு அரசாங்கம் கோவை மாவட்டத்திலேயே விவசாய பல்கலைக்கழகம் இருக்குது. அவங்க மூலியமா இந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர், மழையை தாங்கி வளரக்கூடிய திராட்சை பயிர், புது புது உத்திகளை கையாண்டு எங்களுக்கு நவீன திராட்சை விவசாயத்தை கற்றுத்தரும்படி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த திராட்சை விவசாயிகள் கூறும் பொழுது எங்களுக்கு தமிழக அரசு ஓரளவு நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நேசராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் பேசலாம். நேசராஜ் குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய 1000 ஏக்கர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருந்தாலும் கூட அந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டும் மிக அதல பாதாளத்தில் போயிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இப்ப கொஞ்சம் மீண்டு வரும். ஏன்னா கண்டிப்பா அந்த மழையில் நிலத்தடி மட்டும் உயரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு சந்தோஷத்திலையும் ஒரு சின்ன சங்கடத்திலையும் ஒரு சின்ன சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதை தாண்டி மிக முக்கியமான ஒன்று, வருடத்தில் 365 நாட்கள், அந்த 365 நாட்கள்ல வெறும் 60 நாட்கள் மட்டுமே மழைக்கான நாட்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புள்ளி விவரங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. அந்த 60 நாட்கள்ல வரக்கூடிய கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்துத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் குடிப்பதற்கும் சரி மற்ற விவசாயத்திற்கும் சரி பயன்படுத்தக்கூடிய அளவுல நாம் அதை பயன்படுத்துகிறோமா, அதற்குண்டான முறையான வழிமுறைகள்லாம் செயல்படுத்தப்படுகிறதா, இது பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இருந்தே இந்த செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து அங்க இருக்கக்கூடிய மழை நிலவரம், அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் அவருடைய மனநிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நமது செய்தியாளர் சரவணன் நாம கேட்க நினைக்கிறேன். சரவணன், அந்த பகுதியில் மழை அதிக அளவுல பெய்யப்பட்ட, குறிப்பா பழனி மாவட்டம், பழனி வட்டமா இருந்தாலும் சரி, திண்டுக்கல் மாவட்டமா இருந்தாலும் சரி, அந்த பகுதியில வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விவசாய நிலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம செய்திகள் வாயிலாகவும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அங்க இருக்கக்கூடிய உங்க கூட விவசாயிகளும் இருக்கிறாங்க. அவங்க எந்த மாதிரியான பாதிப்புகளை அங்க சந்திச்சுட்டு வராங்க, அது பற்றி விவரங்கள் சொல்லுங்க.
நிச்சயமாக அண்ட்ரோஸ், அதாவது இந்த பழனி மாவட்டம் பழனி தாலுகாவிலும் ஒட்டகச்சித்திரத்தில் ஒரு பகுதி தாலுகாவில் இருக்கக்கூடிய சிங்களவடம்பட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து மழை வெள்ளம் பூந்ததுனால விவசாயிகள் விளைநிலங்கள்ல வந்து இருக்கக்கூடிய பயிர்கள் மக்காச்சோளம் கிட்டத்தட்ட சுமார் 500 ஏக்கர் பரப்பில் இருக்க மக்காச்சோள பயிர்கள் வந்து முழுமையாக சேதமடைந்துள்ளது. அதே போல வந்து விளைநிலங்கள்ல காட்டாற்று வெள்ளம் வந்து தண்ணீர் பூந்து ஓடியதில் வந்து மண் முழுமையாக ஆக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் நம்ம கூட இருக்கிறார் பழனிசாமி, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் சார், சொல்லுங்க, இந்த பகுதியில் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிப்பு சந்திச்சிருக்காங்க, இதனால வந்து அவங்களுக்கு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, என்னென்ன விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு? அதாவதுங்க, கடந்த 3 ஆண்டுகளாக இங்க கடுமையான வறட்சி, மழையே இல்லாம இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே தங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை காசையும் போட்டு வட்டிக்கு வாங்கி போட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த தடவை மழை நல்லா பெய்யுதுன்றது எதிர்பார்த்து ரொம்ப ஆனந்தமா இருந்தோம். ஆனா இந்த ஆனந்தம் வந்து ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. என்னன்னா கடுமையா ஒரு 10 மணி நேரம் இடைவிடாத இந்த மழை, இந்த தெற்கு இருக்கக்கூடிய மலைப்பகுதியில, மேற்கு தொடர்ச்சி மலையான கொடைக்கானல் மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதியில இடைவிடாத ஒரு 10 மணி நேரம் மழை பெஞ்சதுனால அங்க அந்த ஆற்றுகளை வரக்கூடிய தண்ணி வந்து கொள்ளளவு, அந்த ஓடைகள் காட்டாற்று ஓடைகள் தான் இருக்கு, அந்த ஓடையினுடைய கொள்ளளவு பத்தாம இந்த பக்கம் கரைகள் வந்து ஆக்கிரமிப்புகள் நிறைய இருந்ததுனால அந்த மரம் செடிகள்லாம் பூரா தடுத்ததுனால அங்கங்க காடுகள்ல அந்த தண்ணி புடுங்கிட்டு போய் ஏகப்பட்ட விவசாயிகளுடைய கிணறுகளை எல்லாம் நிரப்பி அந்த மோட்டார் எல்லாம் பூரா தண்ணிக்குள்ள போய், அது மட்டும் அல்லாமல் அந்த விவசாய மக்காச்சோளம், பருத்தி, கொய்யா, மா இது போன்ற பயிர்கள்லாம் பூரா மண்ணு போட்டு மூடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. விவசாயிகள் தாங்க முடியாத அளவுக்கு இப்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிராமத்திலயும் அந்த தண்ணி வந்து அங்கங்க உடைப்பு புடுங்கினதுனால இந்த கிராமங்கள் பூராமே வந்து இந்த ராமப்பட்டினம் புதூர்ல இந்த காலனி என்பது முழுமையா பாதிக்கப்பட்டுச்சு. அந்த காலனிக்கு மேலேயே தண்ணி போச்சு. கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி ஒரு 15 அடி உயரத்துக்கு தண்ணி போச்சு. அந்த தண்ணி போய் அந்த மக்கள்லாம் பாதுகாப்பா முதல்ல இந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமா அவர் முதல்லயே எச்சரிக்கை கொடுத்ததுனால, பஞ்சாயத்து தலைவர் எச்சரிக்கை கொடுத்ததற்கு விளைவாக எல்லா பள்ளிக்கூடத்துல வந்து தங்கிக்கிட்டாங்க. அப்படி தங்கறதுனால உயிர் சேதம் என்பது தவிர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆடு வளர்ப்பவர்கள் இருப்பாங்க, பக்கத்துல இருந்தாங்க, அவங்க 2 பேரும் ஆடு வந்து மாட்டை வந்து பாதுகாப்பா நடத்த கொண்டு போயிட்டு மறுபடியும் ஆட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிற போறதுக்குள்ள தண்ணி வெள்ளப்பெருக்கு அதிகமானதுனால அவங்க உயிருக்கு பயந்து வந்துட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆடுகள் வந்து உயிர் சேதம் ஆயிடுச்சு. இது போன்ற சேதங்கள் நிறைய ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாலதான் இது மாதிரி மழை என்பது இந்த ஏரியால பெஞ்சது. ஆனா அப்ப பெஞ்சாலும் இவ்வளவு சேதம் இல்ல. இப்ப பாதைகள் வந்து ரொம்ப ஓடைகள்லாம் ரொம்ப அதை நல்லா தூர்வாரி அந்த ஓடைகளை அகலப்படுத்தி நல்லா பண்றதுக்கு இல்ல வழி இல்ல. அதனால அங்கங்க ஆக்கிரமிப்புகள் இருந்ததுனாலதான் இந்த ஓடை வெள்ளம் வந்து இந்த விவசாயத்தில் இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது. நிறைய விவசாய நிலங்கள் வந்து கொண்டு போய் மணலை தள்ளி இருக்குது, கல்லுகளை கொண்டு போய் தள்ளி இருக்கு. அதையெல்லாம் அந்த விவசாயிகள் நிறைய பேர் வந்து பக்கத்துல ஒரு விவசாயிக்கு வந்து அந்த போர் மோட்டார் எங்க இருக்குன்னே தெரியல, அவர் காடே எங்க இருக்குன்னு தெரியலங்கிற அளவுக்கு கஷ்டப்படுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அந்த விவசாயத்துக்கு வந்துருச்சு. இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு விவசாய சங்க சார்பா நாங்க பல முறை கலெக்டர்கிட்ட முறையிட்டு இருக்கோம். இப்ப வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து இப்ப வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விவசாயிகள் எந்த அளவுக்கு சேதப்பட்டிருக்காங்க சொல்லி கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த கணக்கெடுப்பு எந்த அளவுக்கு முறையில் நடந்துட்டு இருக்கு, இந்த கணக்கெடுப்பை பற்றிய விஷயம். கணக்கெடுப்பு வந்து விஓ மூலமா கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் சில பேர்த்த, விஓ வந்தாரா கணக்கு எடுத்தாரான்னு கேட்டா கணக்கு எடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம விவசாயிகளுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அப்படி விட்டு போன சில விவசாயிகள் இருந்தா கூட விஓ மூலமா சரியா கணக்கெடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்படியே ரெவன்யூ வருவாய்த்துறை மூலமா கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க இந்தூரை சேர்ந்தவர் தான் ஆரை இந்தூரை சேர்ந்தவர் தான், அவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இங்க வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து தவறி போகலாம். அதனால பெரும்பாலான விவசாயிகள் வந்து தங்களுடைய என்ன சேதம் ஏற்பட்டதோ அந்த சேதத்தை வந்து விஓ மூலமா சொல்லி ஆரை மூலமா சொன்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வழி இருக்கும். இந்த வறட்சி நிவாரணமே இந்த ஏரியாவில் நிறைய விவசாயிகளுக்கு கிடைக்கல. 3 ஆண்டுகள் வறட்சியில பாதிக்கப்பட்டு 1 வருஷம் மட்டும்தான் வறட்சி கிடைச்சது. ஆனா கடந்த 2 ஆண்டுகளாக பல தென்னை மரங்கள் பூரா காஞ்சி போச்சு, கரும்பு காஞ்சி போச்சு, அதுக்கான வறட்சி கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சிருச்சு, இனிமேலாவது பொழைச்சிக்கலாம் நினைக்கிற போது இந்த மாதிரி ஒரு கடுமையான இந்த மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த ஓடை இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புல அகற்றணும், அதை அகலப்படுத்தணும். 2வது நாங்க பல கட்டமா இதுக்கு, அதாவது வெள்ளக்கார சுதந்திர காலத்துக்கு முன்னாலேயே இங்க வந்து தெற்க அந்த மலைப்பகுதியில வந்து பெரியதுறை பகுதி, அந்த பெரியதுறை ஆறுன்னு சொல்லுவோம், இந்த மலைப்பகுதியில அந்த பெரியதுறை ஆற்று பகுதியில ஒரு டேம் ஒண்ணு கட்டுறதா முடிவு பண்ணி அந்த டேமுக்கான சாங்ஷன் எல்லாம் ஆகி வந்தாங்க. ஆனா அது அரசியல் காரணங்களால அது நின்று போச்சு. அதுக்கு பின்னால நாங்க இந்த ஊர் மக்கள் சார்பா இன்னும் இருக்கக்கூடிய சத்திரப்பட்டி, மஞ்சநாயக்கன்பட்டி, கணக்குப்பட்டி இந்த மக்கள் சார்பாக வந்து நாங்க வந்து கேட்டிருக்கிறோம், இங்க செக் டேம் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த மேல இருந்து வந்து தண்ணி வர்றதுல வந்து செக் டேம் கட்டினா 2 சைடுல 2 டேம் கட்டலாம். அந்த மாதிரி கட்டும் போது இது போன்ற வெள்ளப்பெருக்கை வந்து தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அரசாங்கம் வந்து தலையிட்டு அந்த செக் டேம்களை கட்டி கொடுக்கணும், இந்த ஆறுகளெல்லாம் தூர் வாங்கணும், இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். உங்க தகவலுக்கு நன்றி. இப்ப நம்மளோட வந்து இந்த பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க, இந்த வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்பட்டது? பொதுமக்களுக்கு நீங்க தான் முதல்ல அறிவித்திருக்கீங்க, எப்படி அறிவித்தீங்க? இந்த வெள்ளப்பெருக்குனால ஏற்பட்ட சேதங்கள் என்ன? இந்த
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகாவில் வந்து சிந்தலவாடம்பட்டி கிராமத்துல சிந்தலவாடம்பட்டி ராமமட்டம் இந்த தோட்டசாலையிலங்க தெற்க அந்த கடந்த 20ஆம் தேதி இரவு ஏற்பட்ட மழையில நைட் இரவுல இருந்து காலையில வந்து 21ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் பெஞ்ச மழையில வந்து சரியான வெள்ளம் பெருக்கு, அதாவது காற்றாட்டு வெள்ளம் போல திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு 4:30-4:45 வந்து தகவல் கொடுத்தாங்க. தெற்க அந்த கரட்ல ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே, மேற்கு தொடர்ச்சி மலை ஏரியாவில் இருக்கிறவங்க. அந்த தகவலை கேட்டு உடனே நான் வந்து மக்களுக்கு தகவல் கொடுத்து எல்லாருமே வந்து வெளியேறிருங்க, உடனுக்குடன் வெளியேறினா உங்களுக்கு தப்பிக்க முடியுங்கிற எல்லாத்தையும் சொல்லி தகவலை கொடுத்து தப்பிக்க வச்சுட்டு அடுத்த வினாடியே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவர்களுக்கு தெரிவிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வந்து எங்கள் KP நல்லசாமி ஒன்றிய செயலாளர் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களும் மற்றும் அவர்களுடன் அந்த சிறிதர் ஆணையர் சென்னை அவர்களும் மற்றும் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களும் மற்றும் எங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களும் உடனுக்குடன் எங்கள் ஏரியாவுக்கு வந்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், இது அனைவருக்கும் தேவையான உணவு, உடை, இருப்பிடம் தயார் செஞ்சு கொடுத்தாங்க. இதையெல்லாம் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கிற போது அவங்களுக்கு தேவையானது வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வந்து நாங்க வந்து பஞ்சாயத்து ரீதியா வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து அவங்க பாதிக்கப்பட்ட தற்போது பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாருனாக்க இங்க இருக்கக்கூடிய இந்த வெள்ள நிவாரணம் வெள்ளம் ஏற்பட்டவுடன் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் செய்யாம திடீர்னு வந்ததுனால இதுக்கு உடனே மாற்று வழியாக அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து சொல்லி இந்த பகுதியில் தரப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது செஞ்சிலுவை சங்கம் சார்பில் வந்து இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கணக்கெடுத்து அந்த மக்களுக்கு வந்து போர்வை, தலைவாணி உள்ளிட்ட போத்தி படு தூங்குவதற்கான பாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வந்து செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. பேக் ஸ்டுடியோ தொடர்ந்து பேசலாம் சரவணன். நீங்க குறிப்பிட்டதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா விவசாயிகளும் சரி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் நமது செய்தியாளர் நிலையிலிருந்து தெய்வானை நம்மோடு இணைகிறார்கள். தெய்வானை வணக்கம். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், அந்த பெஞ்ச மழையில குற்றால அருவியில குளிப்பதற்கே தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதை சார்ந்த அந்த பகுதிகளில் நெல்லையில என்ன மாதிரியான மழை அளவு இருந்தது, அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி முழு விவரங்கள் சொல்லுங்க தெய்வானை. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமடைந்த நிலையில் நெல்லை மாவட்டம் முழுவதுமே கடந்த 5 நாட்களாக வந்து மழை வந்து தீவிரமடைந்ததுன்னு சொல்லலாம். அதாவது இன்று வந்து அம்பையில வந்து அதிகபட்சமாக 41 மில்லிமீட்டர், 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆலங்குளம், ஆயக்குடியில வந்து 296.4 100, அதாவது இந்த மாதிரி அதிக அளவுல மழை பெஞ்சதுன்னு சொல்லலாம். அதாவது நெல்லை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 425 கிராமங்கள் இருக்கு. இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட கிராமங்கள் பாத்தீங்கன்னா 12க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் அருகே உள்ள ஊத்துமலை அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து அந்த பகுதியில உள்ள ஒரு பெரிய குளத்துல உள்ள அந்த இது வந்து உடைஞ்சி தண்ணீர் எல்லாம் வெளியே போய் நீர் வந்து வேஸ்டா போச்சு. அப்ப அந்த டைம்ல வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அதை மண்ணால போட்டு சரி செய்து அந்த உடைப்பை வந்து சரி செய்தாங்க. இந்த மாதிரி குளங்கள் வந்து உடைந்து போறதும், பாலாமடை அப்படிங்கிற ஒரு பகுதியிலும் இதே மாதிரியான குளங்கள்ல வந்து உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வந்து வீணாக போயிருக்கு. இது மட்டும் இல்லாம வெள்ளத்தால வந்து பயிர்கள் வந்து அதிக அளவுல சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தற்போது இங்க கூட பார்க்கலாம். அதாவது இந்த மழையால வந்து அதிக அளவுல வந்து சேதமடைஞ்சு இந்த பயிர்கள் வந்து அழுகி போன நிலைமையிலையும் இந்த மாதிரி பல்வேறு பகுதியில மொத்தம் நெல்லை மாவட்டம் முழுவதும் 45,000 ஏக்கர் வந்து நிலம் இருக்கு. இந்த இதுல வந்து தற்போது இந்த மாதிரியான நிறைய, அதாவது இந்த தற்போது இந்த கடந்த ஒரு 5 நாட்கள் பெய்த மழையில இந்த மாதிரியாக சேதம் அடைந்திருக்கு. இதனால விவசாயிகள் வந்து அதிக அளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம தற்போது இதுவரை அந்த பெய்த மழையால வந்து அந்தந்த பகுதியில் உள்ளவங்க அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கும்போது அந்தந்த பகுதியில் உள்ள சர்ச் மற்றும் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல வந்து அவங்களே போய் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இதுவரை வந்து எந்தவித உடைமைகளோ இல்லாத அந்த அவங்களுக்கு தேவையான உணவுகளோ எதுவுமே அதிகாரிகள் தரப்புல வந்து கொடுக்கப்படல அப்படிங்கிறது மக்களோட கருத்தா இருக்கு. இது சம்பந்தமா நம்ம கேட்கலாம். சார் சொல்லுங்க, எந்த மாதிரியான இது செஞ்சிருக்காங்க? அதாவது இன்னைக்கு திருநெல்வேலியில வந்து இந்த குளங்கள் பூராமே வந்து சரியான முறையில வந்து தூர்வாராத காரணத்தினாலதான் வந்து இந்த மழை தண்ணியை வந்து சரியான முறையில் சேமிக்க முடியாம, அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமா பணம் கொள்ளையடிப்பதில் மட்டும்தான் அந்த மக்கள் வந்து குறிக்கோளா அந்த பஞ்சாயத்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருந்தார்களோ தவிர அந்த குளத்தை சரியான முறையில் தூர்வாராத காரணத்தினால் அந்த குளங்கள் வந்து தண்ணி நிரம்பும் வகையில், அதாவது குறைவான மழை பெய்தாலே தண்ணி வந்து ஆழமாக தூர்வாராத காரணத்தினால அந்த குறைவான மழை பெய்தாலே அந்த தண்ணி பூரா வெளியே போயிருது. போகும்போது அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த ஒரு வருடத்திற்கான தண்ணி வந்து அங்க இருப்பு தேங்குவது கிடையாது.
சீக்கிரத்துல தண்ணி வத்தி போயிருது. ஆடு மாடுகள் எல்லா வகைகளும் குறையாது. இந்த தண்ணிகள் பூரா நகர்ப்புறங்களுக்குள்ள புகுந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயில் பாதாள சாக்கடை திட்டங்கள் அறிவித்து அதை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த தண்ணி பூரா அங்க பாதாள சாக்கடைக்கு போகும்போது, அதாவது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உள்ளேயும் இந்த தண்ணிகள் வந்து அதிகமாக வீடுகளுக்குள் புகுந்து இதனால் சில சாக்கடையும் தண்ணீரும் கலந்து சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததுனால இதனால சில மக்களுக்கு அதாவது டெங்கு காய்ச்சல், மலேரியா இந்த மாதிரி சில அதாவது ஒவ்வொரு கஷ்ட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. இதை வந்து அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வது கிடையாது. இதை உடனடியாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து முருகன். அதாவது தற்போது வந்து விவசாயிகள் இருக்காங்க சார், சொல்லுங்க எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? நாங்க இந்த மழை காரணமாக நஷ்டம் ரொம்ப கடன் வாங்கி 5 விசாவுக்கு வட்டிக்கு வாங்கி தான் நாங்க கடன் போட்டிருக்கோம். ஆனா எங்களுக்கு பயிர் ரொம்ப நஷ்டமாயிட்டு முளைச்சி தண்ணி அறுக்க முடியாது, அவ்வளவு சூழ்நிலைமையே இருக்கு. எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ரொம்ப நாங்க விவசாய மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம். இது ஒண்ணுமே இனிமே எங்களால பண்ண முடியாது. இந்த விவசாயத்தை கொண்டு இதை வச்சுதான் நாங்க எல்லாமே பண்ணணும். ஆனா இது வந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிட்டு அறுக்கவும் முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவ்வளவு சூழ்நிலைமே இருக்கு. எங்களுக்கு இதை இந்த பயிர் அறுவட்டு தான் இனிமேல் நாங்க விவசாயம் பண்ணணும். ஆனா அவ்வளவு நஷ்டமா ஆயிட்டு. நீங்க தமிழக அரசு எங்களுக்கு ஏதாவது ஏண்ட உதவி எங்களுக்கு செய்யணும். அதை கேட்டுக்கொள்கிறோம். அதாவது தற்போது வந்து குளங்கள் எல்லாம் வந்து நிரம்பி அந்த தண்ணீர் எல்லாம் வீணா போகிறதாகவும், அந்த குளங்கள் வந்து தூர்வாரப்படாதனாலையும், அந்த குளங்கள்ல வந்து அந்த வடிகால் வந்து அமைக்கப்படாத காரணத்தாலும் பல்வேறு காரணங்களால வந்து அந்த குளங்கள்ல உள்ள தண்ணீர் வந்து வீணா போகுது. நம்ம பெரிய குளம், அதாவது ஆலங்குளத்துல உள்ள ஊத்துமலை அந்த கிராமத்துல உள்ள பெரிய குளத்துல வந்து 13 வருடங்களுக்கு பின்பு வந்து அந்த குளம் வந்து நிரம்பி இருக்கு. அந்த குளத்துல உள்ள தண்ணீரை வச்சு பாசனம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விவசாயிகள் வந்து சந்தோஷமா இருக்கும். அந்த பட்ஜெட்ல வந்து இந்த மாதிரியான குளங்கள் வந்து உடைந்து போகிறது வந்து ரொம்ப மன வேதனையில இருக்கிறதா வந்து விவசாயிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. சார், இது சம்பந்தமா வந்து அதிகாரிகள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவா வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து உண்மையான விவசாயிகளை கூப்பிட்டு அந்த குறையிருக்க கூட்டத்தில் கூட்டப்படவில்லை. ஏற்கனவே வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து மழை வரதுக்கு முன்னாடி, இந்த பருவமழை வரதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை போட்டு விவசாயிகளுக்கு உண்மையான என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது விவசாயிகள் வந்து இந்த கால்வாய்களை வந்து சீரமைப்பு அங்கங்க பழுதடைந்தா அந்த கால்வாய் சரி செய்து அதில் தண்ணி போக்குறதுக்கு சரியான வழியில் உண்டும். தூர் வராத காரணம் என்னன்னா, இந்த மதுவுகள்னு சொல்லுவாங்க, அந்த மதுவுகள்லாம் அடப்பு இல்லாம அந்த தண்ணி அப்பப்போ பெய்யக்கூடிய தண்ணீர்கள் அப்போ இந்த மழை பெஞ்சு தன்னால் வெளியே போய்கிறது. இது போகனால டவுன் பகுதியுடைய அந்த கால்வாய்களை வந்து அங்கேயும் தூர் வராதனால தண்ணி தெப்பக்குள்ள மாதிரி ஆகி அங்கங்க வீட்டுக்குள்ள பல முடுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் போய் பாதாள சாக்கடை அடைச்சிக்கிட்டே. ஆனா உண்மையில விவசாயிகள் இன்னைக்கு 10 பைசா வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு நாத்து வாங்கி இதை நட்டு இன்னைக்கு அந்த முன்னுக்கூட்டி இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை முறையாக விட்டு அன்னைக்கு நட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மழை பெஞ்சுன்னா இன்னைக்கு அதுக்குள்ள அறுத்து எடுத்திருப்பாங்க. இன்னும் அழுகி போச்சு. இன்னைக்கு இந்த விவசாயிகளுடைய எங்களுடைய நிலைமை என்ன பாத்தீங்களா? அவ்வளவு அழுகுன நிலைமையில இருக்கனால இன்னைக்கு வட்டி கட்ட முடியாது. இன்னைக்கு கல்வியும் கிளம்புமா இன்னைக்கு விவசாயம் இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னுக்கூட்டியே நீங்க தண்ணியை திறந்து விட்டு நாங்க அன்னைக்கு இறத்துருந்தோம்னா நீங்க மழை பெஞ்சு இந்த கால்வாய் குடிக்கணும். வரப்பு அந்த காலத்துல அந்த வரப்புக்கு வந்து சைட்ல கெட்டதுக்கு ஒரு எஸ்டிமேட் உண்டு. அதை கெட்டி இந்த மாதிரி இந்த வரப்புகள் தண்ணியை சீராக போறதுக்கு இப்ப அதெல்லாம் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு அதுலயுமே கண்டுகிட கிடையாது. மாவட்ட நிர்வாகம் உடனே இந்த மாதிரி உண்மையான விவசாயிகளை எங்க மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அழைத்து இன்னைக்கு உடனடியாக இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நேரம் உணவு உங்களுக்கு நிலைமை கூட கஷ்டம். நீங்க கடைக்காரர் வட்டிக்காரருக்கு கொண்டு வட்டியை கொடுக்கவா, வயிற்றை கூட விவசாயம் பார்க்கவா, பயிர் அறுத்து இன்னும் நிலைமை அன்னைக்கு அவ்வளவு விவசாயம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு விவசாயி வீடு கூட இருக்கக்கூடிய வீடு அவ்வளவு ஓட்டு சாப்பில இருந்து மழை பெஞ்சு ஒழுகுது, மண் செய்வது வீடு. அப்ப விவசாயம் நாங்க வந்து அங்க மழையும் ஒளிஞ்சு அங்க ஒழுகி நாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு விவசாயத்துல காலுக்குள்ள சகதி வைத்து இன்னைக்கு நாங்க விவசாயம் தான் முது எலும்பு. இன்னைக்கு இந்தியாவிலேயே விவசாயம் தான் முது எலும்புங்க. அந்த விவசாயத்துக்கு நீங்க ஒரு விமர்சனம் இதுக்கு ஒரு பிறக்கல. இது மூலியமாக இன்னைக்கு கிடக்கக்கூடிய இந்த உங்கள் மூலம் இது மூலமா தகவல் தெரிச்சு இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு எடுத்து கொடுத்தா இந்த விவசாயிகளுடைய கண்ணீர் போகும் என்று இது மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதாவது இந்த பேட்டையில வந்து இப்ப பிணவரை பக்கத்துல வந்து இது இருந்துச்சுல, அந்த தண்ணி எல்லாம் இது பற்றி அந்த பிணவரை எல்லாம் சேர்ந்து இருந்தது, அதனால துர்நாற்றம் வந்துச்சு, சுகாதார சீர்கேடு அதிக அளவுல இருந்துச்சு, டெங்கு காய்ச்சல் கூட 2 பேர் இறந்தாங்க முன்னே அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியாச்சு. அது எப்படி சார்? ஆமா, இந்த இப்ப அங்கங்க அடைச்சிட்டு இருக்கலாம். அந்த அடைச்சிட்டு இருக்கும் போது இந்த இப்ப இதுல என்னென்ன செத்துதுன்னே தெரியாது. கோழிகள், கால்நடைகள், இந்த மாதிரி ஆடு மாடுகள் இந்த மாதிரி செத்துனால அது துர்நாற்றம் வீசி நாய் இந்த மாதிரி செத்துனா துர்நாற்ற போக்கு தண்ணி போக்குக்கு வழி இல்லாததுனால அது துர்நாட்டி வந்து அது மூலியமா டெங்கு காய்ச்சல் மூலியமா வந்து முதல்ல விவசாயிகளுக்கு தானே உங்களுக்கு கடிச்சு அது மூலம் பாதிப்பு வருது. அந்த விவசாயிகளுக்கு தனியாக மருத்துவம் அவங்களுக்கு அங்கங்க பகுதியுடைய மருத்துவம் வந்து அந்த வீட்டுல வந்து இருந்த அந்த மருத்துவத்தை நீங்க வந்து கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நல்லா இருக்கும்.
இன்று வந்து ஸ்ரீவைகுண்டம் அணையில வந்து தடுப்பணையில வந்து தண்ணீர் வந்து அதிக அளவுல வந்ததுனால அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் வந்து அதை வந்து பார்த்து ஆய்வு, அதாவது வெள்ளத்தால சேதப்பட்டவங்களுக்கு ஆய்வு இது நடந்தது. இதனை தொடர்ந்து வந்து இன்று வந்து இப்போ 2:30 மணி அளவுல மாவட்ட வெள்ள சேத கண்காணிப்பு அலுவலர் ஹேமத் குமார் கங்கா வந்து இன்னைக்கு வந்து ஆய்வுல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஆய்வுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட வந்து நெல்லை மாவட்ட ஆட்சியரும் வந்து இந்த ஆய்வுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் தெய்வானே குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த சேதமடைந்த நெற்பயிர்களை காட்டி சொல்றாங்க. கிட்டத்தட்ட அழுகிற நிலைமையில இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்களை காட்டும் போது உண்மையிலேயே மனது ரணமாகுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தா கிராமங்கள் சொல்லுவாங்க. கிராமங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னு பார்த்தா விவசாயிகள். அந்த விவசாயிகளே தற்போது கண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய விவசாய பயிர்களை காட்டினாங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்து தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதை தீர்க்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை யாரெல்லாம் பண்ணணும்? ஏன்னா மழைக்காலத்தில் இப்ப அவங்க கூட சொன்னாங்க அதிகாரிகள் வர்றாங்க, ஆய்வு மேற்கொள்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இது போன்ற பிரச்சனைகளை வருமுன் காக்கிறதுக்கு நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்? இதை வச்செல்லாம் பேச காத்திருக்கிறோம். மழை பொழிவு அதிக அளவில் இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய அளவு ரொம்ப அதிக அளவில் இருக்கு. அதன் மூலமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் சரி, விவசாயிகளுடைய அந்த பயிர்கள் எல்லாமே பார்த்தோம்னா பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த நேரத்தில் நமது செய்தியாளர் கோகுல்கிட்ட பேசலாம். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் கோகுல், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பதிவானது நீங்க சொன்னீங்க. அதே நேரத்தில் சென்னையில என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? அதற்கு சென்னை மாநகராட்சி அதற்குண்டான மீட்பு பணி நடவடிக்கைகளை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டு வராங்க? அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. வானிலை ஆய்வு மைய தகவல்படி நேற்று பெய்த மழையில சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் அதிக அளவில் மழை பதிவாகியுள்ளது. அதே போல வானிலை ஆய்வு மைய தகவல்படி சென்னையில பகல் நேரத்தில் வானம் மேகமூட்டத்தில் காணப்படும் என்றும் இரவு மற்றும் மாலை நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று பெய்த மழையை அடுத்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. நேற்று பெய்த இரவு முழுவதும் பெய்த மழையால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்துள்ளது. அதே போன்று சில இடங்களில் மரங்கள் சாலைகளில் சாய்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருந்தாங்க. அதே போன்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இன்று பிற்பகல் கூட சென்னையில் இருக்கக்கூடிய கொத்தவால் சாவடி கோவிந்தப்ப நாயக்கர் தெருவில் ஒரு மரம் விழுந்து ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தது. அந்த கட்டிடத்தில் 10 பேர் சிக்கியிருந்தாங்க. அந்த 10 பேரையும் தீயணைப்பு துறையினர் உடனடியாக பத்திரமாக மீட்டுள்ளனர். இதே போன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதனால இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு தான் சொல்லணும். குறிப்பாக இது போன்ற நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒரு அதிகாரி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழுவினுடைய அதிகாரிகள் தலைமையில் உடனடியாக மீட்பு பணிகளோ மற்ற மழைநீரால் எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ அதை சரி செய்யக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக நேற்றைய ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே போன்று சுகாதாரத்துறை சார்பாக குறிப்பாக சாலை ஓரங்களில் கழிவுநீர் கலந்து மழைநீரோடு கழிவுநீரும் கலப்பதால் நோய் தொற்றக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாக மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்காங்க. அதுபோன்ற நடவடிக்கைகளில் அதை கட்டுப்படுத்துவதற்கு, நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை தயாராக உள்ளதாகவும் ஆங்காங்கே மருத்துவ குழுக்கள் மருத்துவ முகாம்களை நடத்தி வருவதாகவும் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பொதுமக்கள் தரப்பில் உடனடியாக மாநகராட்சி சாலையில் இருக்கக்கூடிய நீரை அகற்றுவதற்கோ குடியிருப்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கோ துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய முக்கியமான கோரிக்கையை எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆண்ட்ரோஸ், தொடர்ந்து பேசலாம். கோகுல் சொன்னது போல சென்னை மாநகராட்சியும் சரி, மருத்துவ குழுவும் சரி, சுகாதாரத்துறையும் சரி, எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆபீஸ்க்கு வர வழியில கூட பார்த்தேன் தண்டீஸ்வரன்ல அங்க தேங்கி கிடக்கிற தண்ணி எல்லாம் ஒரு பம்ப் செட் மூலமா எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பணிகள் செவ்வனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம செய்தியாளர் சரவணன் நம்ம பேசலாம். சரவணன், உங்க கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, நிறைய பள்ளி மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாம. அது மட்டும் இல்லாம அங்க அவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் அதெல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோம். சோ அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேளுங்க. நிச்சயமாக, அதாவது இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படும் போது அதிகாலை நேரம்னால பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று வேகமாக மாடி பகுதிக்கும் மொத்தம் மேற்கூரைக்கும் தள்ளி போயிருக்கிறாங்க. அதனால தங்களது புத்தகங்களை இழந்துள்ளனர். இதனால் கல்வியை தொடர முடியாது சொல்லியிருக்காங்க. அந்த கல்லூரி மாணவர்கள் நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ வணக்கம்ப்பா, நீங்க எந்த மாதிரி இதை சந்திச்சீங்க இந்த வெள்ளத்தை? எங்க ஊர் ராம்பட்டினம்புதூர். அங்க மழை காலையில 5 மணிக்கு ரொம்ப வெள்ளம் எங்க நோட் புக்கு லேப்டாப்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்ப படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். சுரபி காலேஜ்ல இருந்து நோட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் இன்னும் ரொம்ப ஹெல்ப் பண்ணா
ரொம்ப வசதியா இருக்கும். மற்றொரு மாணவி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். கல்லூரி மாணவி, நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி எங்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திர தாலுக்கால ராம்பட்டம்பூர்ல இருந்து பேசுறேங்க. அன்னைக்கு காலையில விடிய காலையில திடீர்னு வெள்ளம் வந்ததுனால எங்களால எதுவுமே புக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக முடியல. அப்படியே விட்டுட்டு எங்க உயிரை பாதுகாத்தா போகுதுன்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடிட்டோம். இதனால இன்றைக்கு இந்தியன் சொசைட்டி ரெட் கிராஸ் சங்கம் மூலமா எங்களுக்கு நோட்டு, புக்ஸ், போர்வை, வேஷ்டி, சேலை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னும் தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். கல்லூரி மாணவிகள் தங்களது படிப்பு தொடர்றதுக்கு தொண்டு நிறுவனங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அனைவரும் உதவி செய்யணும்னு சொல்றாங்க. இதுக்கிடையே ரெட் கிராஸ் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த மீட்பு இந்த இதுல நிவாரண பணிகளை நீங்க இறங்கிருக்கீங்க. இந்த இதுல எப்படி நிவாரணத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தியன் ரெட் கிராஸ் சார்பா மாவட்ட தலைவர் வெங்கடாச்சலம் அவர்களுடைய அறிவுறுத்தல்ல திண்டுக்கல் மாவட்ட கிளை இங்க மக்களுக்கெல்லாம் நிவாரணம் செய்வதற்காக வந்திருக்கிறோம். அவர்களுக்கு படுக்கவும் உடுக்கவும் கொடுக்கிறோம். உடுப்பதற்காக சேலை, வேஷ்டி போன்றவையும், படுக்கிறதுக்காக பாய், போர்வை போன்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறோம். மாணவ மாணவிகளுக்காக ஏறத்தாழ ஒரு 170 பேருக்கு மேல கொடுத்திருக்கோம். இன்னும் பக்கத்திலேயே கொடுக்க இருக்கோம். 2 தினங்களுக்கு முன்னால காளிப்பட்டிங்கிற ஊர்ல போய் ஒரு 10 குடும்பங்களுக்கு நிவாரண பொருட்கள் கொடுத்து வரோம். எங்கெங்க மக்களுக்கு தேவை இருக்கோ அங்கெல்லாம் நிவாரணம் செய்வதற்காக ரெட் கிராஸ் அமைப்பு எங்கெங்க ப்ராப்ளம் இருக்கோ, வெள்ள நிவாரணம் அடுத்து எங்கெங்க தேவைப்படுது அங்கெல்லாம் கொடுத்ததா இருக்காங்க. இதனால மாவட்ட நிர்வாகம் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக நிவாரண பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. வருவாய்த்துறையினர் தீவிரமாக அனைத்து பகுதிகளிலும் வருவாய் சேகரித்து வருகிறாங்க. என்ன பாதிப்புகளை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சேகரித்து வராங்க, விவரம் சேகரிச்சுட்டு இருக்காங்க. இதனிடையே மீண்டும் இதுபோல ஏதாவது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டால், மக்கள் ஏதாவது சிக்கிக் கொண்டால் அவர்களை மீட்பதற்காக 60 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை குழு பழனியில் முகாமிட்டுள்ளது. தொடர்ந்து பேசலாம். சரவணன் குறிப்பிட்ட தகவல் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் விவசாய பயிர்கள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. பட் மழை பெய்து அதுக்குண்டான குளங்கள், அடுத்தடுத்த வழிகள் வரக்கூடிய அந்த வரத்து கால்வாய் இதெல்லாமே இந்த பிரச்சனை தொடர் பிரச்சனையா இருக்கிறதுக்கு நிரந்தரமான தீர்வா என்னென்ன செய்யணும், அதை பற்றி விவரங்களை சுருக்கமா சொல்லுங்க. நிரந்தரமா செய்யணும்னா வாய்க்கால்களை 3 வருஷத்துக்கு ஒரு தரம் தூர்வாரணும். ஏரிகளுடைய கரைகள் 5 வருஷத்துக்கு ஒரு பலப்படுத்தணும். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும், மழை காலத்துக்கு முந்தி, அதாவது ஏப்ரல் மாதம் அல்லது மார்ச் மாதத்திலேயே அங்க இருக்கிறதெல்லாம் அந்தந்த இருக்கிற அதிகாரிகள் போய் பார்வையிட்டு எந்த இடத்துல பலவீனமா இருக்கிறதோ கரைகள் அந்த இடத்தை பலப்படுத்துவதற்கு வாய்க்கால் கரை அல்லது கால்வாயினுடைய கரைகள், ஏரியினுடைய கரைகள் அதெல்லாம் பார்த்து அதை உடனே அந்த மழை காலத்துக்கு முந்தைய சீர்படுத்தணும். அதாவது ஜூலை மாசம் முந்தைய, இன்னும் வடகிழக்கு பருவங்கள் தான் நம்ம அதிக மழை பெய்யும். இந்த கோடை காலத்துல அதெல்லாம் சீர்படுத்தணும். அந்த மாதிரி செய்யணும்னா நல்லா இருக்கும். இதுல என்னன்னா கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஒரு திட்டமிட்டு செய்யணும். சின்ன மைனர் இரிகேஷன் அந்தந்த ஊர்ல இருக்க வாய்க்கால்கள், குளங்கள், ஏரிகள், மைனர் இரிகேஷன் ஏரிகள் அதெல்லாம் 100 நாள் திட்டம் வருது பாருங்க. அதை வச்சு அங்க இருக்கிற அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட், தலைவர் நல்ல திட்டமிட்டு வேலை செய்தால் இந்த தொல்லையே வராது. கண்டிப்பாக. தொடர்ந்து அடுத்தது மேல்மட்டத்தில் பொதுப்பணித்துறை பெரிய வாய்க்கால், பெரிய ஏரிகள் அதைகள் எல்லாம் அந்த 3 வருஷம் 5 வருஷம் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி திட்டமிட்டு அவைகளை பராமரிக்க வேண்டும். அப்புறம் ஆக்கிரமிப்புகளை அப்பொழுது அகற்ற வேண்டும். இதை செய்தாலே நமக்கு ஏதாவது எந்த கஷ்டமும் இருக்காது. ஆனா மழை அதிகம் பெய்யும் போது இதே போல சில இதுகள்லாம் இப்ப சொன்னாங்க இல்லையா, அங்க இதுல திண்டுக்கல் பக்கத்துல அது வரத்தான். கம்பன் சொல்லுவான், முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பொறு அறு மருதமாக்கி எல்லையில் பொருளெல்லாம் நிலைதடு மாறுமாற்றால் செல்லுறு கதியில் செல்லும் வினையென சென்றதென்றே. அது வெண்ட காலத்துல செய்யத்தான் செய்யும். அதை தடுப்பதற்கு ஓரளவு முயற்சி பண்ணலாம். ஆனா இயற்கையினுடைய இந்த உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நாம் கட்டுப்படுத்தலாம். கண்டிப்பாக. அழகாக சொன்னீங்க. கம்பருடைய வரிகள் இருந்து சொன்ன வார்த்தைகள். அதாவது குறிப்பா இயற்கையை இயற்கையாவே நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல இருந்து மழை தண்ணி வருது, அது மலை வழியாக வரும்போது காட்டாற்று வெள்ளம் ஆகுது, அது குளங்கள்ல போகுது. ஆனா ஒரு குளத்துல இருந்து ஒரு குளத்துக்கு போற வழியில அந்த வரத்து கால்வாய்கள் இருக்கு இல்லையா, அந்த வரத்து கால்வாய்களை தூர்வாரி சுத்தப்படுத்தி பக்குவமா வச்சுக்கணும், ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். இது போன்ற விஷயங்களை ஒரு நிமிஷத்துல ஒரு ஆள் பண்ண முடியாது. சொன்ன மாதிரி கடைநிலை விவசாயிலிருந்து தமிழக முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருமே அதுக்குண்டான அதிகாரிகள் எல்லாமே அதுக்குண்டான பொறுப்பான திட்டங்களை திட்டி முறையாக செய்தால் கண்டிப்பாக இந்த மழை நீரை நம்ம பக்குவப்படுத்த முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு பாலுசாமி அவர்களுக்கு நன்றி. களத்திலிருந்து எமது செய்தியாளர்கள் கோவையிலிருந்து செய்தியாளர் நேசராஜ், நெல்லையிலிருந்து தெய்வானை மற்றும் கோகுல், அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல்லிருந்து எமது செய்தியாளர் சரவணன், பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.